ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி புரட்டாசி 2வது சனிக்கிழமை என்னென்னலாம் செஞ்சேன்ட்டு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காலையில் எழுந்தேன், வெத்தலை 2 பறிச்சாச்சு. சாமிக்கு செடியில் இருக்கிற பூக்களை எல்லாம் கொஞ்சோண்டு பறிச்சுட்டு காலையிலே 6 மணிக்கெலாம் தண்ணி தெளித்து பாருங்கள், இந்த குழம்பு தான் நான் போட்டேன். இன்றைக்கி குழம்புலாம் போட்டு வீட்டுக்குள்ளே போய்ட்டு நல்லா குளித்து ரெடி ஆகிட்டு காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுட்டேன் சமைக்கிறதுக்கு. பருப்பு வந்து குக்கரில் விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு கத்திரிக்காய் தாங்க நான் போட போகிறேன். அது வந்து பன்னீர் ரோஸு. பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு கடலப்பருப்பு வடை, உளுந்து வடை 2மே செய்ய போகிறேன். உளுந்தில் வந்து ஸ்வீட்டும் செய்ய போகிறேன், காரமும் செய்ய போகிறேன். இப்போ வந்து நான் சாம்பாரை வந்து தாளித்து எடுத்துக்கிறேன். இது மாதிரி யாரெல்லாம் வந்து நீங்கள் புரட்டாசி சனிக்கிழமை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரசமாக வச்சு தாளிச்சியாச்சு. பீன்ஸ் பொரியல் வந்து பீன்ஸ் வேக வச்சிட்ருக்கேன். இப்போது ஒரு சைடு பீன்ஸும் ஒரு சைடு வந்து பூசணிக்காயும் தாங்க தாளிக்க போகிறேன். நாங்கள்லாம் முன்னாடி வந்து புரட்டாசினாவே வந்து வீட்டில் செய்கிறது ரொம்ப ரேரு. எங்கள் ஊர் சைடெலாம் வந்து ஒரு டெம்போ வச்சுட்டு எங்கள் ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சேர்ந்து பணம் போட்டு எல்லாருமே ஷேர் பண்ணிக்குவோம், எவ்வளோ வாடகைன்னு சொல்லி ஷேர் பண்ணிவிட்டு டெம்போவில் ஜாலியாக சமைச்சி வீட்டிலே எடுத்துகிட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் எல்லாம் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வர வழியில் எங்கேயாச்சும் ஒரு மரத்தடியில் வண்டியை நிப்பாட்டிட்டு தண்ணி கேன்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே எல்லாருமே ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிறது, எல்லாருமே ஒவ்வொரு வீட்டுக்காரர் செஞ்சுக்கிறது ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour அங்கேயே ரெஸ்ட் எடுத்துகிட்டு குரங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் இருக்கும், அதுங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுட்டு சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த லைஃப்பில் இப்போ மறுபடியும் வருமானு தெரியல. இப்போ கோயிலுக்கு போகணுன்னாவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு. இப்போ வந்து நாங்கள் அதனால் இப்போ ஒரு 3 yearsஆக வந்து வீட்டிலே செஞ்சிட்ருக்கோம். பாயசம் செஞ்சாச்சு. பருப்பு வடை, கார வடை, உளுந்து வடை எல்லாமே ரெடியாச்சு. பாருங்கள், நான் வெறும் உளுந்தை வந்து சுட்டு வெல்லம் காய வச்சுருக்கேன். வெல்லத்தை வந்து பாகு மாதிரி தண்ணி மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் போட்டு ஊற வச்சுட்டேன்னா அதில் ஸ்வீட் ரெடி ஆகிடும். ஓட்டை வடையும் ரெடி ஆகிடுச்சு. ஓட்டை வடை ஏன் செஞ்சேன்னா எங்கள் பையன் வந்து இந்த பருப்பு வடை சாப்பிட மாட்டான், மெது வடை தான் சாப்பிடுவான். அதனால் அவனுக்காக சாதம், ரசம், பருப்பு சாம்பார், பூசணிக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல், பாயாசம், வடை, ஸ்வீட் வடை, கார வடை எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பூஜை ரூமில் நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வாழை இலையில் போட்டு நம்ம பரிமாதிரி சாமிக்கு படையல் வச்சு கும்பிடுறது மட்டும்தான் நம்மளோட வேலை. இப்போ வந்து 3 இலை வச்சுருக்கோம். 3 இலையிலையும் நம்ம செஞ்சு வச்ச எல்லாத்தையும் வச்சு சாமி தேங்காய் பழம் எல்லாமே வச்சு கும்பிட்ருவோம். நம்ம விரதம் வந்து நாங்கள் எப்படி விடுவோம்னாக்க பச்சரிசி மாவு இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதை மிக்ஸி ஜாரில் அடித்து அதில் வெல்லமோ சர்க்கரையோ போட்டு அதில் தான் வந்து துளசி தண்ணி எல்லாத்தையும் குடிச்சிட்டு பிரசாதம் இல்லைங்களா, அது குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவு வந்து சாப்பிட்டு தான் நாங்கள் வந்து விரதத்தை முடிப்போம். இது மாதிரி யாரெல்லாம் வந்து வீட்டில் படையல் போட்டு கும்பிடுவீங்க, யாரெல்லாம் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க, இல்லை வேறு மாதிரி யாரெல்லாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எங்கள் 2 குட்டீஸுங்களும் வந்து அழகாக சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. இன்னொரு குட்டீஸ் நான் அவங்க வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.